ஹாய் உறவுகளே! இது என்னைக்கு எடுத்த வீடியோனா, 7ஆம் தேதி எடுத்த வீடியோ. ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்புனால நாங்க போயிருந்தோம். நானும், பாப்பா 2 பேரும், அம்மாவும். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டெப். இது வந்து ஆத்துக்குள்ளே இருக்குது. ஆத்துக்குள்ளே இறங்கி பொடி படியா போகணும். பார்த்தீங்களா பாலம்லாம் இருக்கு. நல்ல இருட்டுங்க. நாங்க கிளம்பும்போது 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி இன்னைக்கு போவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பில்டிங் பார்த்தீங்களா, அம்மா தங்கச்சிலாம் வராங்களே. நல்ல வீடியோ எடுத்தேன். ஸ்டெப் ஒன்றுங்க. ஸ்டெப்பை ரீச் பண்ணிட்டோம். ஸ்டெப்பை ஏறி வந்ததுக்கப்புறம் இப்படி பிரைட்டாக இருக்கா. பக்கத்தில் மாமா இருந்தாங்க. மாமாட்ட பேசிட்டே நின்னோம். அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு பார்த்தா வாசல் வரைக்கும் ஆட்கள் உட்காந்துருந்தாங்கங்க. எங்களால் போக முடியல. ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். 7 மணி இருக்கும் ஷூட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டு பக்கத்தில் நின்றுட்டு சுற்றி பார்த்தோம். இதெல்லாம் கிணறுல இருக்கிற கோயிலுக்குள்ளே தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. எல்லாருமே சீக்கிரம் மாட்டாங்க தான் லேட்டுங்க. அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டேன். ஒரு சில இடங்கள் வீடியோ எடுத்தேன். இது வந்து பேக்ரவுண்ட் பின்னால் தான் மாமரம், எல்லா மரம் ஒரு சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி சித்திரை ஒன்றுக்குலாம் சூப்பராக இருக்கும். நான் அப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன் பகலில். இது சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, சாமிக்கு இந்த பொருட்கள்லாம் தூக்குவாங்க. எனக்கு வாழைத்தார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே பட்டிமன்றம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. நல்லா இருந்ததுங்க இந்த அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து பின்னக்கட்டு வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. இது என்னன்னா அரண்மனைக்கு நான் பேர். நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மனை கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, கோயில் பில்டிங்கே சுற்றுவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல நின்று வெடி போடுவாங்க. அப்புறம் ஆதார் கற்பூரம் காட்டுவாங்க ஒவ்வொரு கலரில். நாங்கள் அதுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டே வந்தோம். நல்ல வெடி சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா கலரு. நான் அதை அப்படி பார்த்துட்டே போனேங்க. அப்படியே பார்த்துட்டு போனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் நடந்து தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் சரி சாமிலாம் சுற்றி முடிச்சுட்டு ஒரு இடத்துல நிற்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று தான் கும்பிடணும். பார்த்தீங்களா கூட்டம் பயங்கரம் கூட்டங்க. நடந்து தான் போனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ள எல்லாம் நின்னாங்க. அப்போ அத்தை பையன் வந்து நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் என் கார்த்தி அவன் பேர். நல்ல துரு துருன்னு இருப்பான். சரியான சேட்டைக்காரன். எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஊன்னு நல்லா விளையாட்டு காட்டுவான். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு வளையல் கொடுப்பாங்க. வளையல வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வளையல் போட்டு அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா?